சார் வணக்கம் சார். இப்போது அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. இந்த மத்திய அமைச்சருடைய ஒப்புதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? வணக்கம். மத்திய அமைச்சரவை சென்சஸோடு சேர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் பண்ணலாம் என்ற ஒரு முடிவுக்காக ஒப்புதல் அளித்திருக்காங்க. எப்படியா இருந்தாலும் சரி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். அது எடுத்து முடித்தால்தான் சரியான நபர்களுக்கு அல்லது குழுக்களுக்கு சரியான சேர வேண்டியவை போய் சேர்ந்திருக்கிறதா என்பதும், வேலைவாய்ப்புகள் கிடைத்திருக்கிறதா என்பதும், மற்ற சலுகைகள் கிடைத்திருக்கிறதா சென்றிருக்கிறதா என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொல்வதை விட இது இந்தியாவில் ஃபார்வேர்ட், பேக்வேர்ட், மோஸ்ட் பேக்வேர்ட், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் என்று 4-5 விதமாக பிரித்திருக்கிறோம். ஷெட்யூல் ட்ரைபில் அருந்தியர்களுக்கு தனியான ஒரு கோட்டா தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 69% இடஒதுக்கீடு நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தமான வழக்கு, அதை சேலஞ்சு போடப்பட்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிறது. ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இரு அரசாங்கமும் ஜாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருப்பதாக நான் அறிகிறேன். சில மாநிலங்களில், குறிப்பாக பீகார், கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் சில மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடித்துவிட்டு அது சம்பந்தமான ரிப்போர்ட்டை டேபிள் பண்ணியிருக்காங்க. சம் கான்ட்ரவர்சி வரதான் செய்யும். எப்படி கணக்கெடுப்பு எடுப்பது என்று சொன்னால், ரஃப்லி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே வீடுகள் இருக்கின்றன. பாப்புலேஷன் மோராலெஸ் என்ற 8 and 8.5 crores பாப்புலேஷன் இருக்குது. இந்த ஜாதிவாரி கணக்கெடு எடுக்கும் பொழுது அது மட்டும் எடுத்தால் போகாது. அதோடு சேர்ந்து அவங்களுடைய வருமானம் என்ன, தொழில் என்ன, படிப்பு எந்த வகையில் இருக்கிறது, வைத்திய வசதிகள் கிடைக்கிறதா, இதெல்லாம் கூட நாம் சேர்த்து எடுக்கலாம். அப்படி எடுக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் என்னுடைய தலைமையில் 2020 ஒரு ஆணையம் அமைத்தார்கள். அந்த ஆணையத்தில் என்னோடு சேர்ந்து 11 IAS ஆஃபீஸரையும் போட்டிருந்தாங்க மெம்பர்ஸாக. அது ஃப்ரெக்டிஃபை ஆகலை, என்னென்னா கண்டினியூ ஆகலை. எப்படியா இருந்தாலும் சரி, சில பேர் மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்கிறாங்க, சில பேர் மாநில அரசு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. த டிசிஷன் மேக்கிங் ஒன்லி த கவர்மெண்ட். ஆனால் எப்படி எடுக்கணுன்றதை மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு எனுமரேட்டர் 5 வீடுகள் அப்படின்னு கணக்கு வச்சோம்னா, ஒரு மாதத்துக்கு 30 நாளில் 150 வீடுகளை அவங்க முடிக்கலாம். இந்த கணக்கில் பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அன்றைக்கு நான் திட்டமிட்டது 1.5 லட்சம் அலுவலர்களை நாம் நியமித்தால் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மாத காலத்திற்குள் கணக்கெடுத்து அனுப்பிவிடுவார்கள். கணக்கு எடுப்பதற்கு நாங்கள் செல்ஃபோனில் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வச்சுருந்தோம். அதில் ஒரு 40-50 கொஸ்டின் வரும். இந்த 40-50 கொஸ்டினும் ஒவ்வொரு ஸ்டேட்னுடைய சம்மந்தப்பட்ட கொஸ்டினாக தான் மோஸ்ட்லி இருக்கும்.
அதனால் சில இஷ்யூஸு சில கம்யூனிட்டி ஸ்டேட்டில் மட்டும்தான் தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வராது, அடுத்த ஸ்டேட்லேயும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சென்சஸ் எடுக்கும் பொழுது சேர்ந்து ஜாதிவாரி எடுக்கணும் என்ற முடிவு சரி என்றாலும் என்னுடைய கருத்து என்னவென்றால், மாநில அரசும் ஒவ்வொரு மாநில அரசும் அந்த சென்சஸ் எடுக்கும் பொழுது சேர்ந்து எடுத்தால் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். வேறு என்ன கேட்குறீங்க சொல்லுங்கள். இப்போ வந்து ஏற்கனவே உங்களுடைய தலைமையில் தான் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராயறதுக்கான ஒரு ஆணையம் தான். அந்த ஆணையம் பணிகளை தொடர்ந்து செஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி அது கண்டினியூ ஆகலை. இருந்தாலும் கூட உங்களுடைய அந்த பணி காலகட்டத்தில் அதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருந்துச்சு, ஏதேனும் நடைமுறை சிக்கல்கள் அதில் இருந்ததா, அதை சரி பண்ணுறதுக்கு ஆணையம் என்ன மாதிரியான பரிந்துரைகளை தயார் செஞ்சது? நடைமுறை சிக்கல்கள் வந்து எதிர்பார்த்து தான் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணுன்ற முடிவோடு தான் நாங்கள் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணோம். சில நேரத்தில் ஹியூமன் எரரில் அந்த இது எனுமரேஷன் எடுக்கும் பொழுது தவறான நம்பரை டிக் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்காகவும் சரியான அளவுகளை நாங்கள் போட்டிருந்தோம். அந்த மாதிரி பிளான் தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். எடுக்கும்போது முன்ன பின்ன சில சிக்கல்கள் வரலாம், ஹியூமன் எரர்ஸ் தான். அந்த ஹியூமன் எரர்ஸை ரெக்டிஃபை பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். பண்ணலாம், டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணலாம். நாம் எடுத்து முடிச்சுட்ருப்பாடு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னே we can call for the report from the general public so that how can இல்லை எங்கே விட்டுட்டீங்க அங்கே விட்டுட்டீங்க இங்கே விட்டுட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா we can consider whether the statement is correct or not correctன்னு பார்த்து நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். எடுக்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. இட்ஸ் எ சிம்பிள். இப்போது இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் ஒரு மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கை இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்கிறாங்க. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான விஷயங்கள் இப்போ பேசப்பட்டு வந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் 69% இடஒதுக்கீடுக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு. அந்த தொடரப்பட்ட வழக்குகள் ஒவ்வொரு போதும் விசாரணைக்கு வரும்போதும் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை சாதிகள் இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரியான இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி தான் பிரதானமாக இருக்குது. இந்த வழக்குக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எந்த அளவுக்கு முக்கியமாக அவசியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? சாதிவாரி கணக்கெடுப்பு வந்தால் தான் இந்த இடஒதுக்கீடு வழக்கில் வெற்றி பெற முடியும். இது வந்து குறிப்பிட்ட பேக்வேர்ட் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களோ மட்டுமே கிடையாது. இது அதை தவிர உயர் ஜாதியினர், ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள், ஷெட்யூல் ட்ரைப் பீப்புள், முஸ்லீம்ஸ், பேக்வேர்டு, இவங்கெல்லாம் கூட அதில் நம்ம கணக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தே ஆர் ஆல் அவர் பீப்புள். we cannot ignore anybody. அதனால் இது எடுத்தோம்னா நம்ம ரியலாக நம்ம போட்டிருக்கிற திட்டங்கள்லாம் சரியாக போய் சேர்ந்துதா, எந்தெந்த மக்களுக்கு போய் சேர்ந்துதா, அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே அனுபவிச்சுன்னு வராங்களா, ஒரு பிரிவு மட்டுமே, இல்லது நாம் தீட்டிய திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள், அதனுடைய சலுகைகள் சரியான முறையில் சேர்ந்துருக்குதான் நாம் பார்க்க முடியும். இப்போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கூடிய அந்த முறையை நீங்கள் சொன்னீங்க. பொதுவாக சாதிவாரி கணக்கெடுப்பின் போது என்னென்ன மாதிரியான கேள்விகள் அதில் கேட்கப்படும் சார்? ஏன்னா 1931க்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ வரைக்கும் நடக்கலை. நிறைய மக்களுக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி நடக்கும்ங்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்குது. என்ன மாதிரியான கேள்விகள் அதில் எழுப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது சார்? சமுதாயத்துக்கு முக்கியமான அத்தனை கேள்விகளும் வினாக்களும் அதில் அடங்கியிருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க, எங்கே படிச்சிருக்கிறாங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, உங்கள் குழந்தைங்க என்ன வேலை பார்க்குது, உங்கள் பேரண்ட்ஸ் என்ன வேலை பார்க்குறாங்க, இங்கேருந்து உங்களுக்கு வந்து சலுகைகள், அத்தியாவசியமான பொருட்கள் சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குதா, கேஸ் சிலிண்டர் கிடைக்குதா, தண்ணி கிடைக்குதா, வீடு வசதி எப்படி இருக்குது, இது அத்தனை கேள்விகளும் நாம் வந்து ஒவ்வொரு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அப்படின்னு நம்ம போட்டு வச்சுருப்போம் வரிசையாக. ஸோ ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போது டிக் அடிச்சிருவாங்க. ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. எனுமரேட்டர் போகிறாரு, ஒரு வீட்டில் உக்காடுறாரு, 1/2 hour 1 hourல எல்லா கேள்வியும் டக் டக் டக்குன்னு டிக் அடிச்சுன்னு வந்துடுவார். அதில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா அந்த எனுமரேட்டர் மேலே நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு சம்மந்தமான நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.
மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.